ஒரு சிறு குழந்தை உருவினிலே உலகின் மீட்பர் உதித்தாரே. அருள் மனம் கமல வந்தாரே, நெஞ்சில் அளவில்லா இன்பம் தந்தாரே. ஒரு சிறு குழந்தை உருவினிலே உலகின் மீட்பர் உதித்தாரே. வானமோ வையமோ உறவாட, வானோர் சேனை துதி பாட. வானமோ வையமோ உறவாட, வானோர் சேனை துதி பாட. ஞானிகளும் பதம் பாட, சில நன்மன ஆயரும் கூட. ஒரு சிறு குழந்தை உருவினிலே உலகின் மீட்பர் உதித்தாரே. அருள் மனம் கமல வந்தாரே, நெஞ்சில் அளவில்லா இன்பம் தந்தாரே. ஒரு சிறு குழந்தை உருவினிலே உலகின் மீட்பர் உதித்தாரே. அருள் மனம் கமல வந்தாரே, நெஞ்சில் அளவில்லா இன்பம் தந்தாரே. ஒரு சிறு குழந்தை உருவினிலே வானம் வையம் உறவாட, வானோர் சேனை துதி பாட. வானமு வையமோ உறவாட, வானோர் சேனை துதி பாட. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியாம் உண்டாவதாக. இந்த வசனங்கள்லாம் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியாம் உண்டாவதாக. இப்பொழுது ஃபோட்டோ ஷூட் அதில் குடியில் பற்றி எடுத்தேன். ஆனால் நான் ஒரு காலத்தில் கத்தோலிக்கனாக இருக்கும்போது இதெல்லாம் வீட்டில் வச்சேன். அப்புறம் கொஞ்சம் வசனங்கள் உள்ளே வந்த பிறகு இதெல்லாம் போயிட்டு. ஆனால் இப்படிப்பட்ட இதை எப்படி ஷூட்டிங் எடுத்துருக்கேன்னா நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி ஒருத்தர் கூட ஃபோட்டோ ஷூட்டுக்காக இதை பயன்படுத்தினார். இது ஒரு ஃபோட்டோ ஷூட் தான். மற்றபடி இதை நீங்கள் கும்பிடுங்க, இது பண்ணுங்கலாம் சொல்ல முடியாது. வார்த்தைக்குள்ளே வழி நடத்துகிற ஊழியம். அதனால் அது நல்லா வச்சுருக்காங்க. அவங்க சிறப்பாக அமைச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்குது, அதில் மாடடையும் குடில், ஒருத்தர் குழல் ஊதுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆடு மேய்ப்பர்கள்லாம் ஆட்டை பற்றிட்டு வந்திருக்காங்க. இப்படி எடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல கழுதை ஒன்று படுத்து கிடக்கு. அதை யோசிப்பாங்க நிற்கிற மாதிரி போட்டாங்க. இது மனுஷங்க இவங்களுக்கு வெளிப்புறமாக அப்படி காமிச்சா தான் தெரியும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையின் மூலமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இருந்தாலும் இன்றைக்கி இந்த பக்கம் வந்தேன், சரி இதை ஃபோட்டோ ஷூட் எடுத்துருவோம் அப்படி சொல்லி எடுத்திருக்கேன். அந்தோனிராஜ் 2640 யூடியூப் சேனல். உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.